வேணும். எல்லா சூழ்நிலையிலும் நான் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அதுலேயும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும், இருக்கணும். பலவிதமான பாடுகள், பல நெருக்கங்கள் எல்லாருக்கும் உண்டு. உலகத்தில் உள்ள யாருமே எனக்கு உபத்திரம் இல்லை, பாடு இல்லைன்னு சொல்லவே முடியாது. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஆண்டவர் உலகத்தையே ஜெயிச்சிட்டாரு. உபத்திரவத்தை அவர் ஜெயிச்சு நமக்கு திடனை தந்துட்டார். அதனால் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லு. ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை தாங்கப்பா. சந்தோஷம், இவனுடைய பிறப்பின் நிமித்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி யோவான் ஸ்நானரை பற்றி சொல்லப்பட்டது. அதனால் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுனால, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுனால நமக்கும் அந்த சந்தோஷத்தை அவர் வச்சிருக்கிறார், அந்த சமாதானத்தை தந்திருக்கிறார். அதனால் ஆவின் கனி, 2வது ஆவின் கனியாகிய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததுக்காக